கடந்த 50 ஆண்டுகால விண்வெளி வரலாற்றில் யாரும் சென்றிடாத புதிய உயரத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் 4 மனிதர்கள் புறப்பட்டு சென்றுள்ளனர். உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கும் எலான் மஸ்கின் முயற்சியில் உள்ள சவால்கள் பற்றி துறைசார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கடந்த 50 ஆண்டுகளில் விண்வெளியில் மனிதன் சென்றிடாத தூரத்திற்கு துணிச்சலான, அதே நேரம் ஆபத்துகள் நிறைந்த சவாலான பயணத்தை தனியார் குழு ஒன்று மேற்கொண்டு நாசாவையே மூச்சிறைக்க வைத்திருக்கிறது. உலகின் நம்பர் 1 பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனருமான எலான் மஸ்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஜாரெட் ஐசக் மேனும் இணைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் போலரிஸ் டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை வடிவமைத்துள்ளனர். புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஐசக் மேன் உள்ளிட்ட 4 பேர் நேற்று விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றனர். தற்போது அவர்கள் பூமியில் இருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்துள்ள நிலையில் நாளை விண்கலத்தில் இருந்து வெளியே ஸ்பேஸ் வாக் செய்து விண்வெளியில் புதிய வரலாற்றை படைக்க உள்ளனர். ஆனால் அந்த பகுதி கதிர்வீச்சு அபாயம் நிறைந்த வேன் ஆலன் பெல்ட் என்பதால் விண்வெளி வீரர்களுக்கும் விண்கலத்திற்கும் பெரும் ஆபத்து ஏற்படலாம் என பல்வேறு விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். பொதுவாகவே வேற்று கிரகங்களுக்கு செல்லும் விண்கலன்கள் வேன் ஆலன் பெல்ட்டை கடப்பது என்பது சிக்கலானதாக இருக்கும் சூழலில் இந்த தனியார் குழு ஸ்பேஸ் எக்ஸ் வடிவமைத்த கவச உடைகளின் தரத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டுமென்றே அதன் வழியாக பயணித்திருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட சர்வதேச விண்வெளி மையம் கூட வெறும் 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் பூமியை சுற்றி வரும் சூழலில் இவர்கள் 1400 கிலோமீட்டரை தாண்டி சென்று விண்வெளி ஆபத்தை விலைக்கு வாங்குவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த அளவுக்கு ஆபத்தான இடத்தில் ஸ்பேஸ் வாக் செய்யும் போது கதிர்வீச்சு காரணமாக திடீரென உயிருக்கே ஆபத்து நேரும் அபாயமும் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். விண்வெளித்துறையில் பல ஆண்டு காலமாக கோலோச்சி வரும் ஜாம்பவானாக இருக்கும் நாசாவே இதுவரை விண்வெளி பயணங்களின் போது மொத்தம் 17 பேரை பறிகொடுத்திருக்கிறது. சமீபத்தில் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனரில் வெறும் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் ISS-க்கு சுனிதாவை அனுப்பி திரும்ப அழைத்து வர திணறி வரும் நாசா கடைசியில் எலான் மஸ்கிடம் உதவி கேட்டு நிற்கிறது. தவிர 50 ஆண்டுகளுக்கு முன்பே சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலவுக்கு சென்று வந்த நாசா இப்போது ஆர்டிமிஸ் திட்டம் மூலம் மீண்டும் நிலவு பயணத்தை தொடங்கவிருக்கிறது. எனவே முந்திக்கொண்டு விண்வெளியை தன்வசமாக்கிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் எலான் மஸ்க் அதன் முன்னோட்டமாகத்தான் 2 ஆண்டுகளில் செவ்வாய்க்கு மனிதனை குடியேற்றுவேன் என்று கூறி உலகையே அதிர வைத்துள்ளார். கடைசியாக நிலவுக்கு மனிதன் சென்ற அப்பல்லோ விண்கலம் தான் மிக அதிக உயரம் சென்ற நிலையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளியில் மிக நீண்ட தொலைவுக்கு சென்றிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸின் இந்த டிராகன் விண்கலம். சென்னையைச் சேர்ந்த விண்வெளி பொறியியல் துறை உதவி பேராசிரியர் குரு சித்தேஸ்வரிடம் பேசினோம். 400 கிலோமீட்டர் உயரத்துல தான் விண்வெளி நிலையம் செயல்படுது. அப்படி இருக்கும்போது அதை விட 3 மடங்கு அதிக உயரத்துக்கு போய் ஸ்பேஸ் வாக் போக ஏன் நினைக்கிறாங்க? 400 கிலோமீட்டர்ல அந்த அளவுக்கு அந்த ஹை எலக்ட்ரான்ஸ் ஹை புரோட்டான்ஸ் ஒரு பாதிப்பு இருக்காது. பட் நீங்க ரொம்ப தூரம் போக 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 உங்களுக்கு அங்க ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் ஹை எனர்ஜி புரோட்டான்ஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் நம்மளோட ஸ்பேஸ் க்ரூவையோ அல்லது ஸ்பேஸ் கிராஃப்டையோ அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர்ல நிறைய இன்டர் பிளானட்டரி மிஷன்லாம் போறோம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்டடி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பயணத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரலாம், அதை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க? ஏற்கனவே அப்போலோ போயிருக்கு, 3க்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஜெமினின்னு ஒரு மிஷன் 1966 போயிருக்காங்க. அது 1300 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்ப அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுது இந்த போலாரிஸ் மிஷன்ங்கிறது. நம்ம தூரம் போக போக ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்காக இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃப்டி ப்ரிகாஷன் ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அந்த ஸ்பேஸ் ஷூட் அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால பாதிப்புங்கிறது வந்தாலுமே அதை நம்ம இது பண்ணிக்கலாம். we can overcome it. டிராகன் கேப்சூலில் 5 நாட்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டுமே இருக்கும் நிலையில் நாளை வியாழக்கிழமை ஸ்பேஸ் வாக் செய்யும் திக் நிமிடங்கள் ஒரு பக்கம் இருக்க, மீண்டும் திரும்பி வரும் பயணத்தையும் உலகமே பரபரப்புடன் பதற்றத்துடன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. 5 நாட்களுக்கு மட்டுமே ஆக்சிஜன் இருக்கும்போது எமர்ஜென்சின்னு வந்தா என்ன பண்ணுவாங்க? எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் வச்சிருப்பாங்க. ஸோ எப்பயுமே பிளான் பி பிளான் சின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எமர்ஜென்சிங்கிற இதுல அதுக்கான பேக்கப் இருக்கும். தே வில் லேண்ட் சேஃப்லி. விண்வெளி போட்டியில் நாசாவை பின்னுக்கு தள்ளுவாரா எலான் மஸ்க்? 4 பேரும் பத்திரமாக பூமிக்கு திரும்புவார்களா? விபரீதங்கள் எதுவுமின்றி இந்த பயணம் புதிய சரித்திரம் படைக்குமா அல்லது சறுக்குமா?
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.